அது இனிமையாக நல்லா நம்புகிற மாதிரி சொல்லுவாங்கப்பா படு டேஞ்சர் சார். அது என்ன பண்ணுவாங்க, அது பண்ணி முறையான மருந்து இல்லாமல் சிங்கிள் ட்ரக்கில் எதையும் சாதிக்க முடியும். ஒரு சிலது சாதிக்கலாம். ஒரு உச்சகட்ட லெவல் போயிடுச்சுன்னா எங்கள் சித்த மருத்துவம் சரி, ஆயுர்வேத மருத்துவம் சரி, யுனானி மருத்துவம் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. 40-50 மூலிகைகளுக்கும் இருக்கும். அது ஒரு மருந்து மட்டும் தரமாட்டாங்க, காம்பினேஷன் தருவாங்க. அந்த மூட்டு வலி மருந்துக்கு ஒரு சிங்கிள் ட்ரக்கில் ஒரு எண்ணெய் எடுத்துன்னு சொன்னால் அதில் 10 வகையான மூலிகைகள் இருக்கும். 10 அதெல்லாம் கலந்து காய்ச்சி தான் வருவோமே தவிர சிங்கிளில் எல்லாம் சரியாகுன்னா அது அவங்களுக்கு என்ன, அது ஒரு யூடியூப் சில பேருக்கு அது ஒரு ஃபேஷன் மாதிரியோ அல்லது ஒரு பைத்தியம் மாதிரியோ அதை போல் சொல்லி எதாவது பண்ணி ஒரு இது சேர்க்கறது, என்ன அது சொல்லுவாங்க, வியூவர் சேர்க்கறது அந்த மாதிரி. அதை போல் யூடியூப் பார்க்குறவங்க யார் சொன்னாலும் அதை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அது சரின்னா சாப்பிட்டா மக்கள் நன்மை பண்ணணும், எந்த தப்பு இல்லையே. அதாவது வெங்காரம் சாப்பிட்டு நல்லா மருந்து, வெங்காரம் வாய்ப்புண்ணு ஆற்றுறது, குடல் புண்ணு ஆற்றுறது, கல்லீரல் மண்ணீர் நோய்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு வெங்காரம் சாப்பிட்டு ஒரு புள்ள வாழ்க்கை போயிடுச்சுன்னா அப்போது நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். இந்த நான் சொல்கிறேன் ஏற்கனவே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரோட் பருப்பு இதெல்லாமே வால்நட்டெல்லாம் நல்லதான். ஆனால் முந்திரியெல்லாம் நல்லது தான், அளவாக சாப்பிடணும். அது மாதிரி அது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அப்படி ஆகுது. எல்லா பொருளுமே அப்படி வாதம். அது போல் அது இல்லாமல் மனிதனுக்கு இப்போது எதிர்ப்பு சக்தி கிடையாது. ஏன் இல்லைன்னா இப்போது பழைய சோத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள், உண்மை. பழைய சோத்தை பற்றி சொல்கிறாங்க, சின்ன வெங்காயத்தை பற்றி சொல்கிறாங்க, இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்த அமெரிக்காவிலலாம் பழைய சோறு நேற்று சோறு இன்றைக்கி சோறு 1-2 விற்கிறானா, அது பெரிய இது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் நிறைய ஹோட்டலில் வந்துருச்சு, பெரிய பெரிய 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் காலையில் வைக்கிறாங்க. காலையில் அது அன்னைக்கு காலையில் சாப்பிட்டால அதில் எந்த பொருளும் ஊற அதில் இயற்கையாக வந்து சில ஈஸ்ட்டுகள், சில சக்திகள் ஃபார்ம் ஆகும். ப்ரோபயோட்டிக் ரைட். அதாவது பழைய சோறு, ராத்திரி சோறு ஊற அதில் பல வகையான இயற்கை மாறுதலை வச்சு ஒரு சத்தாக மாறுது. வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி, அதுபோல் ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி, தாது புஷ்டி உருவாக்குறது ஜாஸ்தி, கண்களுக்கு ரொம்ப பவர் சின்ன வெங்காயத்தில், மூளையை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரக்கூடியது, செல்கள் உருவாக்குவது அப்படி அற்புதமான இது. அதை சாப்பிட்டவங்க இன்றைக்கி ராகி, ஒரு காலத்தில் ராகி சாப்பிட்றது கேவலம், கூழ் குடிக்கிறவன்னுவாங்க ஒரு காலத்தில். ஒரு 9 வயசுக்கு அரிசி சோறு சொல்லுவாங்க. ஆனால் கூழை தான் இன்றைக்கி